தீபாவளிக்கு 3 படம் வரப்போகுது தமிழ்ல இருந்து. ஒண்ணு வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டியூடு, அப்புறம் ஹரிஷ் கல்யாணோட டீசல், அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்துல துருவ் நடிக்கிற பைசன். இந்த 3 படங்களோட இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னும் 2 நாள் ரிலீஸ் இருக்கு. எது நல்லா புக்கிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம காந்தாரா சாப்டர் 1 சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இட்லி கடை நேத்து 14வது நாள் வசூல் எவ்வளோ? இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இத நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சாமுரை அப்படிங்கிற படம் தான். அந்த படத்துல ஒரு நியூஸ் பேப்பர வச்சுட்டு அதுல இருந்து சில கோட் வேர்ட்ஸ் எடுப்பாரு. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாலா அர்ஜுனன், சுரேஷ் சி, முகுட்டியப்பன், ரவி பிரசாத், முகமது நாசர் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஜாலி எல்எல்பி 3 இந்த படத்தோட டே 26 இந்தியாவில் 56 லட்சம், உலகம் முழுக்க 62 லட்சம், 135 கோடியே 61 லட்சம் இந்தியாவிலேயே, 166 கோடியே 42 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி அப்படிங்கிற படம் டே 13 இந்தியாவில் 1 கோடியே 52 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 72 லட்சம், டோட்டலாக 63 கோடியே 8 லட்சம் இந்தியாவிலையும், 79 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். அப்புறம் ரீசெண்டாக மிராய் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. ஓடிடிலையுமே பெரிய அளவில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டோட்டல் பிரேக்கப் பார்ப்போம். மிராய் இதுவரையும் டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 26 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 80 கோடியே 27 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 35 லட்சம், கேரளாவில் 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 144 கோடியே 68 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 65 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 36 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. 78 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியாக பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முந்தின திரைப்படமே ஹனுமானுமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படமுமே ஒரு சரியான பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு தேஜா சஜ்ஜா அப்படிங்கிற ஹீரோக்கு. அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி திரைப்படம் டே 20 ஆந்திரா தெலுங்கானாவில் 58 லட்சம், உலகம் முழுக்க 63 லட்சம், டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 199 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 301 கோடியே 62 லட்சம், 250 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 61 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 48 கோடியே 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 70 கோடியே 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 நேற்று 13வது நாள் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு முக்கியமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கர்நாடகாவில் 4 கோடியே 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடி, தமிழ்நாட்டில் 1 கோடியே 53 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 47 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 77 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 55 லட்சம், 19 கோடியே 7 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு நேற்று 13வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் இதுவரையும் கர்நாடகாவில் 180 கோடியே 83 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 93 கோடியே 59 லட்சம், தமிழ்நாட்டில் 53 கோடியே 37 லட்சம், கேரளாவில் 46 கோடியே 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 181 கோடியே 28 லட்சம், ஓவர்சீஸில் 101 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 656 கோடியே 46 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட். தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் லாங் ரன் போச்சு அப்படின்னா அந்த 1000 crore அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அது வரலாம், அது கிட்ட வரலாம். ஒரு 950 கோடி அது மாதிரி ஒரு ஃபைனல் ரன் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது. ஒருவேளை லாங் ரன் போச்சு அப்படின்னா. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். இந்த படம் லாங் டைம் ஓடிச்சு அப்படின்னா இந்த படம் எவ்வளோ வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற டியூடு, பைசன், டீசல் இந்த 3 படங்களும் அட்வான்ஸ் புக்கிங்கில் எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டீசல் ஆக்சுவலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமாக இருந்தது, நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. டீசல் இந்த படம் இதுவரையும் தமிழ்நாட்டில் 8 லட்சம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஆகிருக்கு, உலகம் முழுக்க 9 லட்சம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு டீசெண்டான அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. பைசனுக்கு ஆக்சுவலாக பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் ஒரு காலையில் டைம் பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் வந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப் நடந்தது. ஸோ பைசன் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் மட்டுமே 24 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். ஸோ பைசனுக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் டியூடு, பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அடுத்த படம் வராரு. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே டபுள் டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. டியூட் அட்வான்ஸ் புக்கிங்கில் தமிழ்நாட்டில் 52 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு.
இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஓப்பன் ஆகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். டோட்டலாக உலகம் முழுக்க 58 லட்சம். ஸோ வரப்போகிற நாட்களில் எந்த படம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த 3 படங்களில் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. வழக்கமாக தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஹீரோக்களோட படங்கள் அந்த அந்த டேட்டுக்காக, அந்த தீபாவளி அந்த ஃபெஸ்டிவலுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் பெரிய படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அப்படியே நான் சொல்கிறது 90s பீரியடில் ஒரே டைமில் இருக்கிற எல்லா ஹீரோக்களோட கமல், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் அப்படின்னு எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரீசெண்டாக ஒரு 10 வருஷ காலகட்டத்தில் அப்படி ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஒரு படமே டோட்டலாக ஓவர்டேக் பண்ணிடும் இருக்கிற மொத்த ஸ்க்ரீன்ஸையும். அந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்த இந்த தீபாவளி, அதாவது பெரிய ஹீரோக்களோட படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்த இந்த தீபாவளி அப்படிங்கிறது இப்போ பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு பக்கம் தன்னோட முதல் படம்னு சொல்லக்கூடிய துருவ அவர்களோட பைசன், அப்புறம் டீசல் ஹரிஷ் கல்யாண் அவர்களோட படம். இந்த 3 படமும் பிரதீப் ரங்கநாதன் என்னதான் இதுக்கு முன்னாடி பெரிய ஹிட் கொடுத்தாலுமே அவர் வந்து இப்போதான் வளர்ந்துட்டு வர ஹீரோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் பெரிய வெற்றி கொடுத்துருக்காரு, லவ் டுடே, அப்புறம் டிராகன். இது 3வது. இதுக்குமே ஒரு பெரிய ஓப்பனிங், இதுவே பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையுமா இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு தீபாவளி அப்படின்னாலே ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களோட படங்கள் தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி ஆடியன்ஸே அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஹீரோக்களுமே அந்த மாதிரி டைமில் தான் ரிலீஸ் பண்ண காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படிங்கிறது பெரிய ஹீரோக்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு வருஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வருஷம் நீங்கள் அப்படியே விரல் விட்டு எண்ணீங்கன்னா வெற்றி திரைப்படங்கள் எல்லாமே சின்ன ஹீரோக்களோட படங்கள், இல்லைனா சின்ன பட்ஜெட் திரைப்படங்கள் தான். ஸோ இந்த வருஷம் அப்படிங்கிறது பெரிய ஹீரோக்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் சின்ன படங்கள் பெரிய அளவில் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி பிரதீப் ரங்கநாதன் இந்த வருஷம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துன்னு வந்திருக்காரு. அடுத்தது இந்த படத்துக்குமே பெரிய ஓப்பனிங் இருக்குது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பாடல்கள் ஆல்ரெடி பெரிய ஹிட்டு. இந்த ட்ரெய்லர் கட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 3 படத்தில் எதை எதிர்பார்க்குறீங்க? டியூடு டே 1 ஓப்பனிங் எவ்வளோ வரும்? நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. பார்ப்போம் யாருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு. அப்புறம் தனுஷ் அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ், அவரோட கெரியர்லேயே அதிக வசூல் பண்ண 10 திரைப்படங்களை பார்ப்போம். இதில் 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து வேலையில்லா பட்டதாரி. இந்த படம் தான் வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. 66 கோடி 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். 2014 ரிலீஸ் ஆன ஒரு படம் இன்னைக்கு டாப் 10ல இருக்குங்கிறது பெரிய விஷயம்தான். அப்புறம் கர்ணன் தான் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் 68 கோடி 50 லட்சம். அப்புறம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க இட்லி கடை தான் இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. 70 கோடி 62 லட்சம். அடுத்ததாக 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து கேப்டன் மில்லர். 76 கோடி 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து அசுரன், வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம். 78 கோடி 25 லட்சம் வந்து வசூல் பண்ணி 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்புறம் 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து ராஞ்சனா, அம்பிகாபதி எப்படின்னா சொல்லலாம். ஆனந்த் எல்ராய் அவர்களோட இயக்கத்தில் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. 102 கோடி 70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இதுதான் தனுஷ் அவர்களோட 100 கோடி முதல் 100 கோடி வசூல் திரைப்படம்னு நினைக்கிறேன். அப்புறம் 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து திருச்சிற்றம்பலம். 106 கோடி 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து வாத்தி. 116 கோடி 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து குபேரா. 140 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ராயன் 158 கோடி 71 லட்சம் வந்து வசூல் பண்ணி அவரோட கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசராக ராயன் தான் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இதே மாதிரியே டாப் 10 வேறு ஏதாவது ஹீரோக்கு இல்லைனா வேறு ஏதாவது கேட்டகிரியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அந்த வரப்போகிற நாட்களில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.